வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற 29ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சண்டே வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்குது. ஸோ அந்த வெபினாரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வெபினார் தான். ஸோ இதில் வந்து நம்ம மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸினுடைய பேசிக்ஸ் அதுதான். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வர்ற சண்டே ஈவினிங் 5 o'clock. ஸோ வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ சேனலில் வந்து உங்களுக்கு வெபினாருக்கான லிங்க் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்றது ஒரு கேப் டவுன் மார்க்கெட். அதுவும் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சோட பாட்டத்துக்கிட்ட. ஸோ ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோடைய பாட்டத்தை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒயிட் ரேஞ்சோட பாட்டத்தை கடந்து ஒரு லெவல் டேபிளில் இருந்த 22,500ன்ற ஒரு லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ 22,500 உடச்சா 22,000 போகிற மாதிரி அவ்வளோ பெரிய ஃபால் அப்படின்றது இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ 22,500ன்றது பேஸ் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிட்டு அதுக்குள்ளே மார்க்கெட்ன்றது சைட் பேஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு ஒரு டவுன் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு சின்ன அப்பு கொடுத்தாங்க. 700 புட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நமக்கு செல் பண்ணியிருந்தாங்க. அகைன் 700 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்காக அந்த மூவ்ன்றது ஒரு மூவ் நடந்துருச்சு. ஸோ அதிலே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கால் சைடு, ஏன்னா ஐவின்றது உங்களுக்கு அதிகம், கிட்டத்தட்ட 40 நியர்பை இருந்தாங்க. ஸோ அப்போது ஒரு மொமெண்டம் கால் சைடில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கால் சைடில் நம்ம மொமெண்டம் வந்து புக் பண்ணியாச்சு. ஏன்னா அதில் வந்து 750 போக வேண்டியது. பட் நமக்கு அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அதில் டார்கெட் கிடைச்சனால நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ அகைன் திருப்பி புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு ஒரு நல்ல டார்கெட் 22,500 வரைக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஆல்ரெட்டில் வச்சு முடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ரிவர்சல் அப்படின்றது நடக்கும் அல்லது சைட் வேஸ்ன்றது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி, டியூஸ்டே எக்ஸ்பைரின்றப்போ அதுக்கு முந்தின நாள் மண்டேயில் வந்து என்ன தான் ஒன் சைட் மார்க்கெட் போனாலும் ஒரு செகண்ட் செஷனுக்கு அப்புறம், ரெண்டாவது செஷனுக்கு அப்புறம், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு சைட் வேஸோ இல்லை ஒரு ரிவர்சலோ கொடுத்தாங்கணும். கொடுத்தா தான் அந்த ப்ரீமியம்ன்றதை டிகே பண்ணி டைம் வேல்யூவை கொஞ்சம் டிகே பண்ணி கொடுக்க முடியும். ஸோ டிகே பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் முடிஞ்சு ஈவினிங் டைமில் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வார் வந்து ஒரு 5 நாளைக்கு நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த நியூஸ் வந்தவொடனே ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 23,400 போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்டு எங்கே போயிருக்காங்க. நம்ம மார்க்கெட் இன்னும் போகலை. நம்ம மார்க்கெட்டுடைய ஃப்யூச்சர் வந்து அங்கே ட்ரேட் ஆகிறாங்க இல்லையா, கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லிட்டு, அதில் 900 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதனால் என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன். அப்போ மிகப்பெரிய ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் நடக்க போகுதுன்னா எந்த இடத்துல நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 23,400னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்க இதே ப்ரைஸ்லேயே நாளைக்கு ஓப்பன் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே சேம் ப்ரைஸில் நாளைக்கு ஓப்பன் ஆகணும் கிடையாது. கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும், கீழே டவுனும் வரலாம், இல்லை அப்பும் போய் ஓப்பன் ஆகலாம். பட் நமக்கு ரேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ டேரெக்டும் நீங்கள் ரேஞ்சுக்கு தான் போகணுமே தவிர மிட் பாயிண்ட்லாம் அதில் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிட் பாயிண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் சிம்பிளாக உங்களுக்கு 550, 22,500 தான் வரப்போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு லோவஸ்ட் புட் ஆப்ஷன் அப்படின்றது 22,000, ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் 23,000 நியர்பை இருக்கும். அப்போ 22,500ன்றது உங்களுக்கு மிட் பாயிண்ட்டாக வரும். ஷார்ட் எட்ஜின் மிட் பாயிண்ட் 22,500. ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு டேரெக்டும் நம்ம ரேஞ்சின் படி போயிடலாம். அதாவது லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் எட்ஜினுடைய டாப் அண்ட் பாட்டத்துக்கு என்ன ரேஞ்சு, ஒயிட் எட்ஜினுடைய டாப் அண்ட் பாட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய ப்ரீமியத்தில் என்ன ரேஞ்சுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ ஷார்ட் எட்ஜினுடைய டாப் அண்ட் பாட்டம் அப்படின்றது நமக்கு 195 ரூபா, அதாவது 22,500 புட் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷனுக்கு 150 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 600க்கு 155 அப்படின்றப்ப 22,755 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்பு. அதில் நீங்கள் ஒரு 195 ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 200, 150 அப்படின்றப்ப 22,950 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும், இந்த ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்பும் ஒயிட் ரேஞ்சினுடைய டாப்பும். ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் நடந்து ஓப்பனுக்கு மேலே இருந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகக்கூடிய ரேஞ்ச் தான் இது. இதுக்கு மேலே இன்னொரு ரேஞ்ச் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். இதுக்கு மேலே என்ன ரேஞ்சுனா 22,000 புட் ஆப்ஷன் ஒரு 56 ப்ளஸ் 23,000 கால் ஆப்ஷன் ஒரு 41ன்னு ஒரு லாங்கர் சைடாக ஒரு எட்ஜாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 97 பாயிண்ட். அப்போ 23,097, 22,750, 22,950, 23,097. இதுக்கும் மேலே மார்க்கெட் நின்று அதுக்கும் மேலே மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நிற்கும் போது என்ன ஆகும், கால் ரைட்டர்ஸ் பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ மார்க்கெட்டில் வந்து அங்கேருந்து ரேஞ்ச் அகைன் டேபிளில் பில்ட் ஆகியிருந்தாங்க மேலே அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள், கவனித்து தெரிஞ்சுக்குங்க.
மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் முடிக்கணும் அப்படின்றது தான் விஷயம். அதாவது வார் நின்றுச்சு, ஸோ மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவில் முடிக்கணும், மேலேயே போயிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் முடிக்கணும், அவ்வளோதான். அப்போ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு 0 to 0 கால் சைடு நடக்குமா? அதுவும் கிடையாது. பாசிட்டிவில் முடிக்கணும், எண்ட் ஆஃப் த டே 0 to 0 கால் சைடு தான் கொடுக்கணுமானா அதுவும் கிடையாது. ஒரு எட்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் டாப்பில் இருந்தால் கீழேயும் வரலாம், பாட்டத்தில் இருந்தால் மேலேயும் போகலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி எங்கே ஓப்பன் ஆகுறாங்களோ ஓப்பனுக்கு மேலே நின்று மேலே போகிற மாதிரி ரேஞ்சஸ் வந்து பில்ட் ஆகும். ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு கீழே நிற்காத வரை அவங்க வந்து டவுன் சைட் சென்டிமெண்ட் கிடையாது. அப்போ 22,850 நியர்பை இருக்காங்களே எஸ்டர்டே ஹை, அதை தாண்டி கீழே வர்ற வரைக்கும் தான் அவங்களுக்கு, அதை தாண்டி கீழே வந்தால் தான் அவங்களுக்கு டவுன் சைட் சென்டிமெண்ட், இல்லைன்னா டவுன் சைட் சென்டிமெண்ட் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டும் ஓப்பன் வச்சு ஒருவேளை ஓப்பனுக்கு கீழே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சரிங்களா, உதாரணத்துக்கு ஒரு 23,400 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 23,400 இப்போ இருக்கிற ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. 23,400 ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 400க்கும் இந்த 800க்கும் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழேன்னு வச்சுட்டாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழேன்ற ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும், எஸ்டர்டே ஹைக்கு மேலேன்ற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் மார்க்கெட்டை ஒரு நெருக்கத்தில் ஏற்படுத்தும் போது மார்க்கெட் சைட்வேஸ் போய் கீழே வந்து திருப்பி மேலே போய் சைட்வேஸ் போய் இப்படியே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு சான்ஸ். அப்போ அந்த ரேஞ்சுனால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 850 to 400 அப்படின்னா 550 பாயிண்ட் இருக்காங்க. அப்போ அந்த 550 பாயிண்டில் நாளைக்கான ரேஞ்ச் எவ்வளோ இருக்கக்கூடும்? மினிமமாக வச்சுக்கோங்க, ஒரு 150 to 200 பாயிண்ட் ஹை டு லோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐவி ட்ராப் அவுட் ஆகாத பட்சத்தில். நீங்கள் நல்ல இன்னொரு விஷயம் கவனிக்கணும், மார்க்கெட்டில் வந்து வார் நிப்பாட்டியிருக்காங்கன்னா வெறும் 5 நாளைக்கு தான் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் நான் வந்து வீக்லி ஸ்ட்ராட்டஜியை மார்ச் எண்டு வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொன்னது. ஸோ அந்த மார்ச் எண்டு கான்ட்ராக்ட்லேயே ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ அப்போ இதுவும் கொஞ்சம் பாதிப்பை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ வந்து வெறும் 5 நாளைக்கு நிப்பாட்டுறாங்க அப்படின்னா ஏப்ரல்லையுமே நம்ம பொசிஷனலாக போகக்கூடாதுன்னு தான் அர்த்தம். சரிங்களா, வெறுமனே ஃபுல்லாக நிற்கலை, வெறும் 5 நாளைக்கு மட்டும் தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா திருப்பியும் அகைன் என்ன வேணால் நடக்கலான்றது தான் பொருள். டோட்டலாக நாங்கள் வாரம் வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னா தான் அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு, பாசிட்டிவ் நியூஸு, மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டுக்கும் பாசிட்டிவ் நியூஸு, இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸு, மார்க்கெட் மேலே போகும். பட் 5 நாளைக்கு மட்டும் நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படின்னா திருப்பி அகைன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த 5 நாளைக்கு இடைப்பட்ட நாட்கள்லேயே கூட திருப்பி ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ப்ராப்ளம்ன்றது அப்படியும் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி இந்த வார் கிடையாது. இது இந்தியாவுடைய மார்க்கெட்டை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு எட்ஜு எங்கே செட் ஆகுது, இது ரேஞ்சுன்னு தெரியாது. எஸ்டர்டே ஹை எங்கே ஓப்பன் ஆகுறாங்களோ ஓப்பனுக்கு கீழேன்ட்டாங்கன்னா இதுதான் எல்லையாக இருக்கும். எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்களோ ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஹைக்கு மேலேன்றது எல்லையாக இருக்கும். இன்னும் ஒரு அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு வீக்லி ஓப்பன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த வீக் ஒன்று ஓப்பன் வந்து நம்மளுக்கு 850, அதுக்கு மேலே இருப்பாங்க. அப்போ லாஸ்ட் வீக்கினுடைய லோன்றது என்ன? லாஸ்ட் வீக்கினுடைய லோ அப்படின்றது 22,930. லாஸ்ட் வீக்கினுடைய க்ளோஸ் அப்படின்றது 23,144. இது எதுக்கு சொல்கிறோம்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் 116 to 114 முடிச்சிருக்காங்கன்றப்ப க்ளோசிங் ஒரு ஃப்ளாட் க்ளோசிங்காக இருக்குது. அதுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று. அடுத்ததான் நம்மளுக்கு மந்த்லியில் எப்படி இருக்காங்க பார்க்கணும். மந்த்லியில் நம்மளுக்கு லாஸ்ட் மந்த்தினுடைய லோவுக்கு கீழே தான் இருக்காங்க. மந்த்லி ஓப்பன்றது கிட்டத்தட்ட 24,600 இருக்காங்க. அப்போ மந்த்லியில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ஓப்பனுக்கு கீழேன்றது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, மந்த்லி ஓப்பனுக்கு கீழேன்றது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, லாஸ்ட் மந்த்தினுடைய லோவுக்கு கீழே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே மார்க்கெட் வந்து பாதிக்கப்படும். மார்க்கெட் அகைன் திருப்பி நீங்கள் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் அப்ரோச் பண்ணாலும் அங்கே ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் எல்லா இண்டெக்ஸஸும் இருக்கணும். ஸ்பாட், ஃப்யூச்சர், அதாவது நிஃப்டி ஸ்பாட், நிஃப்டி ஃப்யூச்சர், பேங்க் நிஃப்டி ஸ்பாட், பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர், அடிஷ்னலாக நீங்கள் சென்செக்ஸ் வைக்கிறனாலும் சென்செக்ஸ் வச்சுக்கலாம், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாருமே ஓப்பனுக்கு மேலே நிற்கணும். அப்போ தான் இது வந்து எக்ஸ்பைரி டேக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தோம்னா கூட அந்த அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸாக இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனோடனே அதே மாதிரி ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் ஓப்பனில் ஹையராக இருக்கும். இந்த மாதிரி பெரிய மூவில் ஓப்பனில் வந்து ஹையராக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. பட் அவங்களுக்கு ஓப்பனுக்கு கீழே இருக்காங்களா ஓப்பனுக்கு மேலே இருக்காங்கன்றது தான் பொருள் முதல்ல. அடுத்ததாக நம்மளுக்கு டேபிளில் உண்டாகக்கூடிய ரேஞ்சஸ். ஒரு ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்கன்னா ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் வந்து ஓப்பனுக்கு மேலே பில்ட் ஆகணும். இல்லை ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு வந்து ஓப்பனுக்கு கீழே பில்ட் ஆகணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி நாட்களில்
இல்லை இதில் எக்ஸ்பைரி டேவும் சேர்ந்து வரனால ஒரு கேப் அப்பும் நடந்திருக்கனால இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷனுக்கு ஒரு டிகே கொடுத்துட்டு அகைன் கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் புட்டுடைய டிகே இருக்கும், காலுக்கு ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கால் அகைன் டிகே பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளும் நடைபெறும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் அதை தவிர்த்துறேன், இன்றைக்கி வந்து என்னன்றதை என்னால் ஐடியா பண்ண முடியல அப்படின்னா இன்றைக்கான ட்ரேடை தவிர்த்துருங்க. கேபிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் மறுபடியும் நான் நிறைய தடவை சொல்லிட்டு வர்றது. ஒரு இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் வந்து புதியவர்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதில் வந்து பெருசாக எந்த விதமான கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் தெரியல அப்படின்னா ட்ரேடை தவிர்த்துறது நல்லது. எக்ஸ்பைரி டே ஐவி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஐவி வந்து நெக்ஸ்ட் வீக் ஐவி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஐவி கூல் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா கரண்ட் வீக் ஐவியும் கூல் ஆஃப் ஆகிட்டே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட் பேஸில் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன்லேயும் நெக்ஸ்ட் வீக் ஐவி வந்து கூல் ஆஃப் ஆகலை, ஒரு 20-25க்கு மேலே இருக்காங்கன்னா எந்த சைடு வேணாலும் மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலேயும் சரி கீழேயும் சரி எண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பைரியில் எந்த பக்கம் வேணாலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எட்ஜ் எதுன்றதை டிஃபைன் பண்ணுங்கள். எந்த இடத்துல டேபிள் ஒன்று எட்ஜ் கொடுக்குறாங்க பாருங்கள். எட்ஜில் மேலே இருந்தாங்கன்னா கீழே திருப்பி ரிவர்சல் ஆகிறாங்களா, எட்ஜில் பாட்டமில் இருந்தாங்கன்னா மேலே திருப்பி ரிவர்சல் ஆகிறாங்களா, மிட் பாயிண்ட் என்னன்றதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுதான் 0 to ஹீரோக்கு அடிப்படை நோக்கம். ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு 0 to ஹீரோ இப்போ புட் ஆப்ஷனுக்கு டிகே பண்ணிங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் வச்ச உடனே ஒரு 200 to 300 பாயிண்ட் சடனாக கீழே வைப்பாங்க. 1 மினிட்லேயே நடந்துடும், உங்களால் ட்ரேடே எடுக்க முடியாது. அந்த மாதிரியும் கூட நடக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை புட் சைடு தான் 0 to ஹீரோ நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த சைடு போய் மாட்டிக்கணும். இதே தான் பட்ஜெட் நாள் அன்றைக்கி நடந்தது, நீங்கள் பார்த்துருவீங்க. பட்ஜெட் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து நல்ல கேப் அப் ஓப்பன் ஆனோடனே ஒரு 300-400 பாயிண்ட் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் சைட் பேஸ்ட்டு முடிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும். 0 to ஹீரோ எக்ஸ்பைரி டே ப்ரீமியம் கம்மியாக கிடைக்குன்ற போதுக்கு நிறைய லாட்டை போட்டு கேபிட்டலை வந்து இழந்துடாதீங்க. எல்லா நாளுக்கும் என்ன ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைப்பீங்களோ அதே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இன்றைக்கி வைங்க. அளவாக 1 or 2 ட்ரேட்ஸில் முடிச்சுட்டு மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக உங்களுக்கு வாலட்டிலிட்டியில் நிறைய ட்ரேடு கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் ட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு ஒரு லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் இல்லை ப்ராஃபிட் பண்ணதை தக்க வச்சு இன்னொரு ப்ராஃபிட் பண்ணலான்ற ஒரு மூடில் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்குமே நிறைய அப்படிங்க போடுற அந்த மெசேஜஸில் தெரியுது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.